திமுக காரனா ஒரு திமிரு இருக்க தான் செய்யணும். அது எப்பவுமே இருக்கு. திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. திமுகவை பார்த்தா என்றைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்றதற்காக இது மிஸ்ஸாவை பார்த்த திமுக 75 பேட்சரா. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். I must tell you, this is hugely emotional moment. திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. அதெல்லாம் தானா வரணும். ஒன்ஸ் மோர்ல பில்லியன் டைம்ஸ் மோர் சொல்றதுக்கு நீங்கெல்லாம் இருக்கீங்கன்ற நம்பிக்கை தான். இந்த நேரத்தில் எனக்கு இங்க தலைவர் இல்லையே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இளம் தலைவரும் இல்லையே இந்த இடத்துல இதை பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி என் தாத்தா இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். 89 வயசுல ட்விட்டர்ல உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. குறிப்பாக திட்டுறவனெல்லாம் பார்ப்பார், குறை சொல்கிறவனெல்லாம் பார்ப்பார். அவருக்கு நல்லா தெரியும் அதில் குறை சொல்கிறது பாதி பேர் நம்ம பசங்கன்னு தெரியும். இன்னைக்கு எனக்கும் தெரியும் நம்மளை குறை சொல்கிற நிறைய பேர் நம்ம பசங்க. என்ன செய்கிறது ஐடி விங் அப்படின்னு கேட்டாங்க. அதை அப்படியே கொண்டு போய் ஐடி விங் ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனால என்ன செய்கிறது ஐடி விங் தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் எழுதி ஒட்டி வச்சுருக்கோங்க. அது பெரிய கேள்வி, அதுக்குள்ளே நிறைய போனோம். இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு முதல்ல ஒரு 10-15 பசங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இந்த டீம் எல்லாமே ரொம்ப அழகாக 10-15 பேர் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்சி டிஎம்கே மீட் பண்ணலாம், நம்மளுக்கு என்ன ஒரு டீ கடையில் உட்காந்தாலும் போதும், இல்லை ஒரு கஃபேல உட்காந்து மீட் பண்ணலான்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் கஃபே பார்த்தாது ஒரு சின்ன ரூமில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு ஹால் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அப்புறம் ஹால் பார்த்தாது பெரிய மண்டபமாகவே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதற்கு வந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் திமுகவை பார்த்தா என்றைக்குமே ஒரு சிலருக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்றதற்காக இது மிஸ்ஸாவை பார்த்த திமுக 75 பேட்சரா அப்படின்றது இன்னும் தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. இன்னைக்கு சும்மா விட்டுருந்தா ஒரு 50 பேர் உட்காந்து பேசியிருப்பாங்க. காலையிலே தெரியும், ரெண்டு மூணு நாளாக எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். எங்களுக்கு ஐடி விங் என்பது ஒரு அமைப்பு இல்லை, இயக்கமே அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்பது தான் ஐடி விங்கோட நோக்கம். அப்படி தான் நாங்கள் செயல்பட்டு இருந்தோம். அதனால தான் தனித்தனியாக அவங்களா செஞ்சு வரட்டும். ஏன்னா இந்த கேப்பபிலிட்டி சொந்தமாக எழும்புகிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களா வரட்டும் தான் பண்ணாங்க, அவங்களா வந்தாங்க, இவ்வளோ தூரம் வந்தாங்க. அதனால் இது அவங்களுக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கணுன்றது தான் விட்டோம். நாங்கள் Q&A எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் தனியாக, நான் ஃபுல்லாக லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ அண்ணன் தனியாக உட்காந்து பதில் சொல்லிகிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்கணும்னு வச்சுருந்தேன். அதனால தான் கேள்வி கேட்கலாம் தான் வந்தேன். பட் நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் கேட்டேன். இன்னும் நிறைய கேள்வி உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நல்லா தெரியும். அந்த கேள்விகளுக்கும் கேட்டால் பதில் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களது. தமிழ்நாடு
இன்று இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் இவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு வார்க்கப்பட்ட நமது திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரவணைப்பில் இதுவரை வரலாறு காணாத வளர்ச்சியை கொடுத்து தமிழகத்தை அப்படி தூக்கி நிமிர்த்தி 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சிக்கு பிறகு ஒளியை ஏற்றி விடியலை கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி. ரொம்ப ஈஸியாக சிலதெல்லாம் கிடச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயும் என்னமோ தெரில, ஒரு சிலருக்கு அந்த வேல்யூ தெரியாமல் போச்சு. அந்த வேல்யூ தெரியாமல் போனதுனால ஒரு சில விஷயங்கள் நடந்துடுச்சு. இதில் ஒரு சில விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி அடிக்க இன்னும் அதிகமாக எழும்புற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று மட்டும் சிலரின் துரோக செயல்கள் இல்லை, ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மண்ணை போட்டு நசுக்கிட்டு இருந்த பலரை எதிர்த்து சுயம்புவாக எழும்பி இளைஞர்களின் இயக்கமாக இருந்து உதித்த சூரியன்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலமாக 75 ஆண்டு காலத்தையும் கடந்த ஒரு இயக்கம் இன்றும் இப்படி ஒரு எழுச்சியோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கொள்கைகள். இந்த கொள்கை பிடிப்பு இருக்கும் வரை தமிழ்நாட்டை, தமிழனை யாரும் எந்த காலத்திலும் சீண்டி பார்க்க முடியும். நிறைய பேசணும் இருக்கு, ஆனால் அவ்வளோ இங்கே பேச முடியாது, அதற்கான சூழலும் இது இல்லை. ஆனால் முதலில் இந்த காலகட்டத்தில் நான் திமுக காரன், அந்த திமுக கூடிய உயர பிடிச்சுக்கிட்டு போறான் பாரு, அவன்தான் உண்மையான திமுக காரன். அந்த காலத்தில் காங்கிரஸோட அடக்குமுறையை தாண்டி வந்து அதற்கு பிறகு மிசா எனும் அந்த கொடுங்கோல் காலகட்டத்தை தாண்டி வந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் மட்டுமே இருந்துவிட்டு மிகப்பெரிய கொடூரமான அன்னைக்கும் பொய் செய்திகளால் 91 பொய் செய்திகளினால், பொய் பிரச்சாரத்தினால், இது இன்னும் மட்டும் நடக்கல, அன்னைக்கும் நடந்துச்சு, பொய் பிரச்சாரத்தினால் ஆட்சி அமைக்க முடியாத சூழலிலும் மீண்டும் 96 மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்து துவண்டு கருந்து விழுந்து கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது 96 சரி, 2006 சரி, 21 சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பார்த்து இன்னைக்கும் தன்னெழுச்சியா எந்த உதவியும் இல்லாமல் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதுக்கு இன்னும் வரேன். என்னைக்குமே தன்னெழுச்சியாக திமுகவுக்காக நான் இருக்கேன்டான்னு வாழையடி வாழையாக கொள்கை உடன்பிறர்களாக பெருகி வருகும் திமுக கூட்டர்கள இதுக்காக தான் சொல்றது. சாதாரணமாக வரலடா திமுக, இதுக்கு தான் சொல்றது. சாதாரணமாக வரலடா திமுக காரன் சொன்னா அதற்கு பின்னால் 75 ஆண்டு கால வரலாறு இருக்கு. 75 காலம் துவண்டு போகாமல், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல், என்னடா மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே மக்கள் மேல வெறுப்பு கக்காமல், இன்னும் நம்ம மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு போலன்னு அதை கத்துக்கிட்டு அந்த மனப்பான்மையோட அடுத்த நாளே என் தலைவர் செஞ்சாரு திராவிட நாயகன் எவ்வளவு பெரிய பின்னடைவு,
அன்னைக்கு அடுத்த நாளே கொளத்தூர்ல சென்று நின்று மக்களுக்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த நாடு எந்த காலத்தில பார்த்திருக்கான்றத நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? கொள்கை பிடிப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, பற்று, பாசம், இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு திமுக காரனை விட்டா எந்த காலத்திலையும் வேற வழி இல்லடா வளர்ச்சிக்குன்ற முழுமையான நம்பக்கூடிய, நான் என்னைக்குமே சொல்றது, திமுக காரனா ஒரு திமிரு இருக்கதான் செய்யணும். அது எப்பவுமே இருக்கு. திமுக காரனால மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்துக்கட்டு நீங்க கொடுத்த அந்த கொஞ்சம் காலத்திலேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதற்கு பல சான்றுகள் நாங்களால் கொடுக்க முடியும். ஆனால் அது எதையும் நீங்கள் எல்லாம் இப்போ நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி நிறைய ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்டரிக்காக தான் இன்னைக்கு காலையில் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு காலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த லீகல் விங்கும் இங்கே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்த அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மட்டும் ஒரு சப்போர்ட்டாக இல்லை, அவர் இன்னைக்கு காலையிலே ஐடி விங்க்கு தேவையான அந்த சப்போர்ட்டையும் நிச்சயமாக தருவேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நம்ம மற்றவங்கள மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நொறுக்கிறதுக்காக இல்லை, அந்த வேலையை நம்ம என்றைக்குமே செய்ய மாட்டோம். அது தைரியமாக எடுத்துக்கோங்க. அது நீங்கள் புரிதையான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நாங்கள் அப்படி தான், அது நாங்கள் நாகரிக அரசியல்லேருந்து மாற போகிறது ரொம்ப மாறதெல்லாம் போகிறதில்ல. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நாம் கொள்கை பிடிப்பு, ஜனநாயக ரீதியான அமைப்பு, சட்டத்தின் மீதும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மீதும் இருக்கும் அந்த மதிப்பை, மரியாதையை என்றுமே இந்த இயக்கம் மீறவே மீறாது. அதை ஒட்டித்தான் நமது பயணம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள வேலை செஞ்சு வெற்றி பெற வேண்டியது தான் திமுகவோட வேலை, திமுக தொண்டனின் வேலை. அதைத்தான் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அதற்கு ஜெஞ்சியாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் முதல்ல கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுக்கணும், சட்டத்தையும் புரிஞ்சுக்கணும். இதற்கான இன்ட்ராக்ஷன்ஸ் இது ஒன்னோட பத்தாது, இன்னும் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும். நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிச்சயமாக பேசுவோம். ஆனால் ஐ பர்சனலி திங்க் ஒரு இண்டிபெண்டாக, தன்னெழுச்சியாக நீங்கள் எல்லோரும் உதயமானால்தான் உதயசூரியனின் இந்த வெளிச்சத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து மின்ன வைப்போம். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு உறுதுணையாக அண்ணன் அவர்களும் சரி, நானும் சரி, இந்த இயக்கத்தில் இருக்கும் கடைகோடி தொண்டன் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்களோடு உறுதுணையாக, தோளோடு தோளாக, துணையாக நிச்சயமாக நிற்பார்கள். எல்லாவற்றையும் தாண்டி கவலையே படாதீங்க. நமது இளம் தலைவர் அவர்களும், நமது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நாட்டின் நம்பர் 1 முதலமைச்சராக இருந்து மகத்தான வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து, இன்றும் ஒரு அரசியல் தலைவனாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த மாண்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு பிரதான உதாரணமாக இருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் துணை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மீண்டும் வருவோம், தமிழ்நாட்டை நிச்சயமாக மீட்டெடுப்போம். கவலை வேண்டாம், அது வெகு தூரம் இல்லை. நன்றி, வணக்கம். வெல்க திராவிடம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் விட்ட உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி சொல்லும்போது, நமது சகோதரிகளுக்கு இங்கே இருக்கும் பெண் வீராங்கனைகளுக்கு எங்களது ஸ்பெஷல் நன்றியை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். I know how hard it is. 2-3 பதிலும் இங்கே சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் திமுக ஐடி இங்கே செஞ்சிடுச்சு, அது செஞ்சிச்சு, இதை செஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நாங்கள் செய்கிறோமோ, நல்லது செய்கிறோமோ அதெல்லாம் சொல்ல மாட்டான். செய்யாத பல விஷயம் சொல்லுவோம், அது நம்பாலே வேற சொல்லுவோம். அதில் என்ன பிரச்சனைனா, அதில் எந்த காலத்திலும் இந்த இயக்கத்தை சார்ந்த எந்த உடன்பிறப்பும் நிச்சயமாக
தலைவரிட்ட கட்டளைகளை, அந்த கோட்பாடுகளை, அந்த கண்ணியத்தை தவறி நிச்சயமாக அவர்களது பதிவுகள் இருக்காது, இருக்கக்கூடாது. இருந்தால் நிச்சயமாக அது எந்த காலத்திலும் தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை நாம் என்றுமே கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்று நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதரிகள் எல்லாம் ஆன்லைனில் இருக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனைலாம் அவங்க சந்திக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வாடா, நான் தான் வா, இந்த உண்மை தமிழச்சிகளுக்கு இடையே இருக்கும் வரை, இந்த பெரியார் பேத்திகள் இருக்கும் வரை தமிழ்நாட்டை யாரும் ஒன்று செஞ்ச முடியாது. எனவே அவர்களுக்கு எனது சிறப்பு நன்றிகள், சிறப்பு சல்யூட்கள். நன்றி, நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.